Hey everyone, this is Deepak and இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகார்டியோகிராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஹார்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்பிங் ஆர்கன், அதாவது அது எப்போ பார்த்தாலும் துடிச்சிட்டே இருக்கும். ஸோ பம்பிங் அப்படின்னும் போது நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்டை வந்து கான்ட்ராக்ட் ஆகுது அண்ட் அதே மாதிரி ரிலாக்ஸும் ஆகுது. ஸோ ஹார்ட் ஒழுங்காக கான்ட்ராக்ட் ஆனால் தான் அது ப்ராப்பராக பிளட்டை வந்து புஷ் பண்ணி ஆல் பார்ட் ஆஃப் த பாடிக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த கான்ட்ராக்ஷனை சீராக நடக்க வைக்கிறதுக்கு நம்ம ஹார்ட்லேயே ஒரு ஸ்பெஷலைஸ்டான எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அதுதான் கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் பற்றி ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம ஹார்ட்டில் நடக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக 1902 ஒரு டச் ஃபிசியாலஜிஸ்ட் டாக்டர் வில்லியம் இன்தோவன் என்றவர் இந்த எலக்ட்ரோகார்டியோகிராமை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்காக அவர் நோபல் ப்ரைஸும் வாங்குறாரு. ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரோகார்டியோகிராம் மூலிமா நம்மளால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஹார்ட்டை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும்போது இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகி ப்ராப்பராக அதோட பாத்வேல தான் கண்டக்ட் ஆகுதா, அது ப்ராப்பர் ஸ்பீடில் போகுதா, இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்த பிளாக் ஆகி கண்டக்ட் ஆகாமல் நின்றுதான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். எஸ்ஏ நோடில் ஜென்ரேட் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஃபஸ்ட்டு ஏட்ரியம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஏட்ரியமை கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் ஏவி நோட் மூலிமா வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு போய் வென்ட்ரிக்கலை கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அண்ட் தென் வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எஸ்ஏ நோடில் ப்ரொடியூஸ் ஆகுது. எஸ்ஏ நோடுன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் ஏட்ரியமில் நியர் பை எஸ்விசி கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து ரைட் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் இதோட ஃபைனலி எங்கே போய் அது முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வென்ட்ரிகுலர் மயோசைட்டுக்கு போகும். ஸோ அதை வந்து நம்ம லெஃப்ட் இன்ஃபீரியர்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஈவந்தோ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆல் ஓவர் மயோகார்டியம் போனாலும் அண்ட் ஆல் டைரக்ஷன்ஸில் போனாலும், லைக் ஆன்டீரியர், லேட்ரல், போஸ்டீரியர்னு போனாலும், அதோட அல்டிமேட்டாக அதோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சுப்பீரியர் டு லெஃப்ட் இன்ஃபீரியராக இருக்குது. ஓகேவா? அதுதான் சின்ன டயக்ராமாக கீழே நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த வெக்டார்னு சொல்லிட்டு. தென் இப்போ நம்ம டீபோலரைசேஷன்னா என்ன, ரீபோலரைசேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீபோலரைசேஷன். ஸோ இப்போ ஒரு மயோகார்டியம் கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த மயோகார்டியம் ஃபஸ்ட்டு டீபோலரைஸ் ஆகியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது கீழே வந்து ஒரு மயோசைட் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மயோசைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லு நார்மலாகவே இன்ட்ரா செல்லுலராக எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கும் பொட்டென்ஷியல். ஓகேவா? ஸோ எப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலஸ், ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ் வந்து அதை தூண்டுதோ அப்போது வந்து இந்த மயோசைட்டோட இன்ட்ரா செல்லுலர் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவாக மாறும். எப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலராக இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாமே இட் வில் ஷிஃப்ட் இன் டு இன்ட்ரா செல்லுலர். ஓகேவா? ஸோ இதனால் உங்களுக்கு இன்ட்ரா செல்லுலரி எலக்ட்ரோ பாசிட்டிவாக மாறுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் வந்து திரும்பவும் ரிட்டன் பேக் டு நார்மல், அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவாகவே மாறுது அப்படின்னா அது வந்து ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீபோலரைசேஷன் வில் ரிசல்ட் இன் கான்ட்ராக்ஷன், ரீபோலரைசேஷன் வில் ரிசல்ட் இன் ரிலாக்ஸேஷன். ஓகேவா? இப்போது இந்த மேலே வென்ட்ரிகுலர் மயோகார்டியம் பாருங்கள். இந்த டயக்ராமில் 3 கலர் டிஃப்ரென்ஷியேட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்டோகார்டியம். ஸோ எண்டோகார்டியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் மோஸ்ட் லேயர், அதாவது நம்ம கேவிட்டி, வால்வ்ஸ் அந்த சைடில் வர்றது. அதுக்கப்புறம் மயோகார்டியம், அதாவது நம்மளோட மசில் பார்ட். அதுக்கப்புறம் இருக்குது ஸோ எபிகார்டியம், அங்கே தான் பெரிகார்டியம் இருக்கும், அவுட்டர் லேயர் ஆஃப் த ஹார்ட். ஓகே. ஸோ இப்போது இந்த டீபோலரைசேஷன் அப்படின்றது இந்த பர்டிகுலர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதோட டிரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டீபோலரைஸ் ஆகும்போது இந்த எண்டோகார்டியம்லேருந்து எபிகார்டியம் நோக்கி இந்த டீபோலரைசேஷன் நடக்கும். ஓகேவா? அப்படி நடக்கும்போது ஒரு பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஸோ டீபோலரைசேஷனில் என்ன நடக்குதுன்னா செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவ் இன்ட்ரா செல்லுலராக எலக்ட்ரோ நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவாக மாறுது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்டோகார்டியம்லேருந்து அது பக்கத்தில் இருக்க மயோசைட்ஸ், அது பக்கத்தில் இருக்க மயோசைட்ஸ்னு சொல்லி டுவர்ட்ஸ் த எபிகார்டியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீபோலரைசேஷன் நடந்துகிட்டே போகுது. ஸோ இதனால் ஒரு பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகுது. அதை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை வந்து பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இப்போது ரீபோலரைசேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிகார்டியம்லேருந்து எண்டோகார்டியம் நோக்கி ரீபோலரைசேஷன் நடக்கும். அதாவது எலக்ட்ரோ பாசிட்டிவாக மாறினது எல்லாமே திரும்பவும் எலக்ட்ரோ நெகட்டிவாகவே மாறிட்டு வரும். ஓகேவா?
ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எபிகார்டியம்லேருந்து எண்டோகார்டியம் டுவர்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷனாக கொடுக்கும். அது எண்டோகார்டியம்லேருந்து எபிகார்டியமுக்கு இந்த ரீபோலரைசேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு அது நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்மாக கொடுக்கும் இசிஜியில் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஓகேவா? நம்ம கார்டியாக் சைக்கிளில் மொத்தம் 4 ஃபேஸ் இருக்குது. ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன், ஏட்ரியல் ரிலாக்ஸேஷன், அப்புறம் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன், வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸேஷன். ஸோ டீபோலரைஸ் ஆனால் தான் கான்ட்ராக்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அப்போ ஏட்ரியல் டீபோலரைசேஷன்ன்றது நத்திங் பட் ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன் ஆர் ஏட்ரியல் சிஸ்டலி. ஓகேவா? அண்ட் ஏட்ரியல் ரீபோலரைசேஷனா ஏட்ரியல் ரிலாக்ஸேஷன் ஆர் ஏட்ரியல் டயாஸ்டலின்னு சொல்லிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். ஓகேவா? ஸோ எஸ்ஏ நோடில் ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஏட்ரியம் ஃபுல்லாக கண்டக்ட் ஆகி உங்களுக்கு ஏட்ரியமை டீபோலரைஸ் பண்ண வைக்கிது. ஸோ ஏட்ரியல் டீபோலரைசேஷன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அயான் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. ஸோ மயோசைட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இதனால் உங்களுக்கு இன்ட்ராசெல்லுலராக பொட்டென்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? விச் ரிசல்ட்ஸ் என்ன பர்டிகுலர் வேவ் ஃபார்ம். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பி வேவ். ஓகேவா? ஸோ பி வேவ் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் டீபோலரைசேஷன் நடக்கிறனால உங்களுக்கு பி வேவ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் பி வேவ் முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, ஒரு ஃப்ளாட் லைன் இருக்கும். அதுதான் ஐசோ எலக்ட்ரிக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டீபோலரைஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் இம்பல்ஸ் வந்து இப்போது ஏவி நோடுக்கு போகுது. ஏவி நோடில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உடனே அது வென்ட்ரிக்கிளுக்கு புஷ் பண்ணிடாது. எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அதை டிலே பண்ணும். அந்த டிலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் லைன். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு அயானிக் எக்ஸ்சேஞ்சும் நடக்கலை. ஸோ அதனால் இது ஐசோ எலக்ட்ரிக் லைனாகவே இருக்குது. ஓகேவா? இதுதான் பிஆர் செக்மெண்ட். அண்ட் தென் உங்களுக்கு இப்போது ஏவி நோட்லேருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் உங்களுக்கு வென்ட்ரிக்கல்ஸ் கண்டக்ட் ஆகுது. ஸோ வென்ட்ரிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது டீபோலரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த QRS காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாக டீபோலரைஸ் ஆனக்கப்புறம் அது ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரீபோலரைசேஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த சின்ன கேப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ST செக்மெண்ட். ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு ரீபோலரைசேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பவும் அதே மாதிரி அயானிக் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதனால் உங்களுக்கு வேவ் ஃபார்ம் ஜெனரேட் ஆகுது. அதுதான் உங்களுடைய டி வேவ். ஓகேவா? ஃபார்மேஷன் ஆஃப் டி வேவ். ஸோ டி வேவ் ரெப்ரசன்ட்ஸ் வென்ட்ரிகுலர் டயாஸ்டலி. ஓகேவா? அண்ட் தென் அகெயின் உங்களுக்கு ஐசோஎலக்ட்ரிக் லைன், அப்புறம் திரும்பவும் அனதர் எபிசோட் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒன்று மட்டும்தான் மிஸ் ஆகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏட்ரியல் ரீபோலரைசேஷன். ஸோ ஏட்ரியல் ரீபோலரைஸ் ஆகிற டைமில் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். வென்ட்ரிக்கிளில் மசில் வால் ரொம்ப அதிகன்றதுனால அந்த எலக்ட்ரிக்கல் வேவ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் சப்ரஸ் தி ஏட்ரியல் ரீபோலரைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ் ஃபார்மை. ஓகேவா? ஸோ இதனால் ஏட்ரியல் ரீபோலரைசேஷன் மோஸ்ட்டாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக் ஆஃப் இசிஜி பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து லீட்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.